ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நான் ஹேர் க்ரோத்துக்காக செஞ்சுருக்கேன். இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் மேஜராக அப்படின்னா, கருவேப்பிலை, பச்சைப்பயிறு, டேஸ்ட்டுக்காக பொட்டுக்கடலை, இனிப்புக்காக பனவெல்லம், கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். இந்த 5 பொருள் இருந்தாவே போதும். நான் பச்சைப்பயிறு, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை இந்த 3ஐயும் நெய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு, கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு, அதை ஆற வச்சு நான் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் ரொம்ப மைய அரையலைனாலுமே பிரச்சனை இல்லை. உங்கள் மிக்ஸி ஜாரில் எந்த அளவுக்கு அரையுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். நான் இப்போ சேர்த்தது கருப்பட்டியை நல்லா பாகு மாதிரி சேர்த்துருக்கேன். கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடியே நான் ஆஃப் பண்ணிட்டேன். நான் கருப்பட்டியை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு கரைஞ்சதுக்கப்புறம் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் தூசி இருக்கும், அதனால் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்குது, அதனால் நான் கரண்டியை யூஸ் பண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கருப்பட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லமும் இல்லை அப்படின்னா சுடு தண்ணியை வச்சு அதில் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஒயிட் சுகரு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பிசைகிறதுக்காக நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் போது நம்ம கை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நாட்டு சர்க்கரை வெறும் சர்க்கரை சேர்க்குறீங்க அப்படின்னா சுடு தண்ணியை அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரி சேர்க்குறீங்க அப்படின்னா அதுலேயே நம்ம தண்ணி விட்டு தான் கொதிக்க வச்சு கரைச்சி வச்சுருப்போம். அதை தேவையான அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் சேராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கையில் உருண்டை பிடிச்சி பாருங்கள், உங்களுக்கு உருண்டை கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா, என்னோடய மாவு கொஞ்சம் மரன்னு தான் இருந்தது, ஃபுல்லாக நைஸாக இல்லை. அதனால் நான் சேர்த்துனது உரிய ஆரம்பிச்சுது. மிக்ஸ் பண்ணும்போது ஈரமாக இருந்தது. திரும்ப ஒரு ட்ரை ஆக அது மாவும் ட்ரை ஆயிருச்சு. நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கிட்டேன். ஆறுனத்துக்கு அப்புறம் மேலே ரொம்ப ரஃப்பாக டைட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் இப்போவே நிறைய ஊற்றி ஜூஸியாகவே நான் உருண்டை பிடிச்சிட்டேன். நான் கையில் உருண்டை பிடிச்சி காமிக்கும் போது பாருங்கள், அது உருண்டையே வரலை. கையை நல்லா க்ளீனாக வச்சு நம்ம இதை செஞ்சுக்கணும். ஏன்னா இது நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி ஒரு உருண்டை மாதிரி தான் நம்ம சாப்பிட போகிறோம். இதில் கெட்டு போகிற மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம பச்சைப்பயிறு, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துருக்கோம். அதே மாதிரி பனங்கருப்பட்டியும் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு தான் சேர்த்துருக்கோம். அதனால் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் கருப்பட்டி தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் நல்லா உருண்டை வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். நான் இந்த உருண்டைக்கு மேலே ஒரு முந்திரி மட்டும் வச்சுக்கிறேன். இதுலேயே நம்ம நட்ஸ் பவுடரும் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, தேங்க்யூ.